எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேரு ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல ஹெல்த்தியான முட்டை பணியாரம் தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான அளவுக்கு முட்டையை ஒரு பவுல்ல உடைச்சி ஊத்திக்கிடலாம். இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிளகும் சீரகமும் சம அளவு எடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சிருப்போம் இல்லையா முட்டை பொடி, அதை சேர்க்கிறதா இருந்தா கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல மிக்ஸ் பண்ணி அப்படியே முட்டையை அடிச்சு எடுத்துக்கோங்க. முட்டை கலக்கி இருந்தா கூட அதை வச்சு நல்லா அடிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த முட்டை பணியாரம் நல்லா ஃப்ளஃபியா இருக்கும். அது மட்டும் இல்லை நல்லா சாஃப்டா இருக்கும். இதை மாதிரி அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்தையும் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். பல்லாரி சேர்த்துருக்கிறேன், கேப்சிகம் சேர்த்துருக்கிறேன், தக்காளி பழம் சேர்த்துருக்கிறேன், கொஞ்சம் கோஸ் சேர்த்துருக்கிறேன், கேரட் சேர்த்துருக்கிறேன், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய் பெரிய சைஸில் இருக்கிறது ஒன்று சேர்த்துருக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி தலைகள் சேர்த்துருக்கிறேன். இப்போ உங்களுக்கு விருப்பமாட்ட எந்த காய்கறிகள்னாலும் சேர்த்துக்கலாம். அதையும் இந்த முட்டை கலந்து வச்சிருக்கோலே அது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடயே மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுல ஜீரகத்தூள் நீங்க ஃபர்ஸ்டே போட்டுட்டீங்கன்னா இந்த சமயத்துல போட வேண்டாம். கரம் மசாலாவுக்கு பதில் நீங்க சிக்கன் மசாலா போடுறதா இருந்தா கூட போட்டுக்கிடலாம். இப்போ இந்த மசாலாவுக்கும் இந்த காய்கறிகளுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க முட்டையை ஊத்தும் போச்சுல அந்த முட்டையோடு சேர்த்து காய்கறிகளையும் கலந்து நீங்க ஊத்திக்கிடணும். இப்போ அடுத்ததாக பணியாரக்கல்லை சூடாக்கிக்கோங்க. அந்த குழியில் ஒரு 1/4 அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ எண்ணெய் சூடேறவும் எல்லா குழிகளையும் நம்ம இந்த முட்டையை நிரப்பிக்கிடலாம். இப்போ எல்லாத்துலேயும் இதை மாதிரி ஊற்றுனதுக்கு அப்புறமா தீயை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும். மீடியம் ஃப்ளேமுக்கும் அதிகமாக வச்சிடாதீங்க, அதனுடைய நிறம் மாறிடும். அதே சமயத்தில் உள்ளுக்குள்ள நம்மளுக்கு வெந்து வந்திருக்காது. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா ஒரு சைடு வெந்து வந்திருக்கும். நம்ம எப்பவும் போல் பணியாரத்துக்கு எப்படி திருப்பி போடுவோமோ அதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூனை வச்சே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒருவேளை முடியலைன்னா 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. திருப்பி போடுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். திரும்பவும் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க, உங்களுக்கு நான் காமிக்கிற 2 சைடுமே அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக குக் ஆகி வந்திருக்கும். நிறமும் நம்மளுக்கு ரொம்ப மாறி இருக்காது. அதனால தான் நான் சொன்னேன் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக நம்ம பயன்படுத்திக்கிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக பயன்படுத்திக்கிடலாம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நிறைய பிள்ளைங்க காய்கறிகள்லாம் சேர்க்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இதை மாதிரி முட்டை கூட சேர்த்து நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இது சாம்பார் சாதமாக இருக்கட்டும், புளிக்குழம்பு வச்சு சாதமாக இருக்கட்டும், எதுக்குமே ரொம்பவே அட்டகாசமான ஒரு சைடிஷாக இருக்கும். நீங்கள் எப்பவும் தோசைகளில் ஊற்றுற மாதிரி அடையாக ஊற்றி கொடுக்காம ஒரு முறை பணியாரக்கல்ல இதே மாதிரி முட்டை பணியாரம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.